வா சார், வா வா வா. என்ன சார் சாப்பிட்ற? சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்கு? சாப்பிட்றதுக்கு இட்லி இருக்கு, தோசை இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு, சப்பாத்தி இருக்கு. உனக்கு என்ன வேணும் சார்? 2 புரோட்டா கொடுமா. சார் புரோட்டாலாம் இல்லை சார். வேற என்னமா இருக்கு? இட்லி இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு, தோசை இருக்கு, பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கு. உனக்கு என்ன சார் வேணும்? இட்லி, தோசை, புரோட்டா, ஒரு கொத்து புரோட்டா ஒன்று போட்டோமா. சார் கொத்து புரோட்டாலாம் இல்லை சார். அதான் நான் சொல்கிறேனே, இட்லி, ஊத்தாப்பம், தோசை, சப்பாத்தி தான் சார் இருக்கு. இதில் உனக்கு என்ன வேணும் சொல்லு சார். புரோட்டாவும் இல்லை, கொத்து புரோட்டாவும் இல்லையாமா. வேற என்னமா இருக்கு? ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். இட்லி, ஊத்தாப்பம், தோசை, சப்பாத்தி இருக்கு. உனக்கு என்ன சார் வேணும்? ஒரு சில்லி புரோட்டாவுமா. சார் சீக்கிரம் போடுமா, பசிக்குது. சில்லி புரோட்டாலாம் இல்லை. இப்போ இவ்வளோ நேரமா என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இட்லி, ஊத்தாப்பம், தோசை, சப்பாத்தி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னம்மா புரோட்டா இல்லைங்கிற, கொத்து புரோட்டா இல்லைங்கிற, சில்லி புரோட்டா இல்லைங்கிற, வேற என்னதாம்மா இருக்கு? சார் இருந்தா இருக்குதுன்னு சொல்ல போறேன். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி தான் இருக்கு. மறுபடியும் திருப்பி திருப்பி புரோட்டா ஐட்டத்தையே கேட்டுட்டு இருக்க. நீ சாப்பிட தான் வந்தே, எதுக்கு சார் வந்த? நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல. எவனுக்கு குடிச்சா நீ சாப்பிட வந்தியா இல்ல எதுக்கு வம்பிளுக்கு இருக்கு வந்தியா? கிளம்பி நீ முதல்ல இங்கிருந்து. இந்த ஏரியா பக்கமே உன்னை நான் பார்க்க கூடாது. ஒண்ணு வேண்டாம் போமா. சரின்னு சாவுகிறாக்கி வந்து நம்ம உயிரை வாங்குற. வா சார், வா வா. இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இருக்கு. வா சார், வா 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 வா. ஓ, தள்ளுவண்டி கடை, இந்தியாலே தள்ளுவண்டி கடை, தெரு கடை. வா சார், ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க போல. யா ஐ எம் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. ஓ ஆப்பிரிக்காவா? எங்களுக்கு ஆப்பிரிக்கா அண்டாட்டாக்கால கூட எங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. அடேங்கப்பா, விட்டா பீலாவை அள்ளி விடுவியே. அண்டாட்டாக்கா? ஆமா சார். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி இருக்கு. நீ என்ன சார் சாப்பிட்ற? நான். நீதான் சார். ஆ சாப்பிட நான். அதான் சார், நீதான் சார் சாப்பிட. உனக்கு என்ன சார் வேணும்? நான் சாப்பிட இருக்கா? அதான் சார், நீதான் சார் சாப்பிட தான் இருக்குது. சொல்லு சார், என் கடையில எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன சார் வேணும்? ஐ எம் நாட். சரி சார். சாப்பிட நான் இருக்கா? சாப்பிட்றதுக்கு தானே சார் நீ இருக்கிற. ஸ்டாப் இட். ரவுண்டு ஃபுட்டு நான். ஓ ரவுண்டா சார்? இட்லி ரவுண்டு, தோசை ரவுண்டு, ஊத்தாப்பம் ரவுண்டு, சப்பாத்தி ரவுண்டு சார். உனக்கு இந்த நாளில் எந்த ரவுண்டு சார் வேணும்? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட். புரியல. ஃபுட்டு, சாப்பிட ஃபுட்டு. இது ஃபுட்டு கடை தான் சார். நான் தான் சார் கடை வச்சிருக்கேன். சாப்பிட்றதுக்கு தான் சார். உனக்கு இந்த எது சார் வேணும்? ஏய் பைத்தியம், சாப்பிட நான் ஃபுட்டு இருக்கான்னு கேட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. கதையை உடச்சு தள்ளிட்டு போ. வந்தா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒழுக்கமா சாப்பிடவே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊர்காரங்க மாதிரி இந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு ஒன்றும் விளங்குறது இல்லை. வா சார், வா 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 வா. சூடா இட்லி, தோசை இருக்கு. வாங்க 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 வாங்க. அங்கே அவர் சாப்பிட்டு இருக்கிறவருக்கு என்ன வேணும்னு கேளு. சாம்பார் வேணுமா சார்? கேட்டு வாங்கி சாப்பிடு சார். இட்லி இருக்காமா? ஐயோ இட்லி முடிஞ்சிச்சே சார். ஐயோ 3 இட்லி வேணுமா? இட்லியா சார்? முடிஞ்சதே. சரி, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். சரிம்மா, வேண்டாம், நான் போறேன். சார் எங்க சார் போற? இரு சார், இட்லிக்கு பதிலா தோசை ஊத்தி தர, வாங்கிட்டு வேணா போ சார். சரி, ஒரு 3 இட்லி வாங்க வந்தேன். 3 தோசை கொடுத்துரு. சரி சார், உட்காரு சார். அவருக்கு சட்னி கொடுப்பார். இந்த சார் 3 இட்லி எவ்வளோமா? 15 ரூபா சார். 15. சார் தோசை 45 ரூபா சார். 3 தோசை வச்சிருக்கேன். நீ 15 ரூபா கொடுக்குற சார். இல்லைம்மா, நான் இட்லி தானே கேட்டேன் உங்கள்கிட்ட. இட்லிக்கு பதில் தான் தோசை தரேன்னு. ஆமாம் சார். ஆனால் தோசை ரேட் என்ன, இட்லி ரேட் என்ன சார்? நான் இட்லி வாங்க தான் வந்தேன். 3 இட்லி கேட்டேன். இல்லை, இட்லிக்கு பதில் தான் தோசைன்னு நீ சொன்னம்மா. ஆமாம் சார், இட்லிக்கு பதிலாக தான் சார் தோசை ஊற்றி கொடுத்தேன். அதாம்மா, இட்லிக்கு பதிலாக நீ தோசை கொடுத்தா அதான் 15 ரூபா கொடுத்துருக்கேன் சார். தோசை ஊற்றுற காசுக்கும் இட்லி காசுக்கும் சார் கட்டுப்படி ஆகாது. கொடு சார். அதுவும் ஒரு கரண்டி மாவு தான், இதுவும் ஒரு கரண்டி மாவு தான். அதை ரவுண்டாக ஊற்றுறீங்க, இது பரவலாக ஊற்றுறீங்க. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? பெரிய பெரிய ஹோட்டல்லாம் 70 ரூபா 80 ரூபா ஒரு தோசைக்கு வாங்குறாங்க. அந்த மாதிரியா சார் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம்? 15 ரூபா தான் சார். கொடு சார். இல்லைம்மா, இல்லை இந்தம்மா எனக்கு வேண்டாம்மா, வச்சிருமா, நீ காசு கொடுமா.
சார் இந்தாங்க பரவாயில்ல வைங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம். எங்கிருந்து தான் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சாவுகிராக்கி வந்து தொலைறான்னே தெரிய மாட்டேங்குது. சரி அக்கா இட்லி இருக்காக்கா? இட்லி எல்லாம் இல்லப்பா. இட்லிக்கு பதிலாக 3 தோசை மட்டும் கட்டி கொடுக்கா. இட்லிக்கு பதிலாக எவனாவது தோசை கேட்டு இந்த பக்கம் வந்தீங்க விளக்கு மாறு பிஞ்சிரும். வாங்கடா. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அம்மா வாங்க சார் வாங்க வாங்க வாங்க. சரி 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 சரிம்மா. கடைக்கு இதெல்லாம் சர்டிஃபிகேட் ஃபுட் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்காம்மா? அதெல்லாம் இருக்கு சார். ஏன் சார் இப்போ கேட்குறீங்க? இல்லைம்மா சார் ஒரு 2 தோசை வேணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கடையில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பயம். ஏன்னா ஹெல்த்து முக்கியம் இல்லையாம்மா, அதுக்குதாம்மா. சொல்லு சார். 2 தோசை மட்டும் போட்டுக்கணும். சரி சார் உட்காரு சார் போட்டு. சரி சரி உட்கார்றக்கெல்லாம் இடம் இல்லைம்மா, அப்படியே நின்றுக்கிறம்மா, போட்டுமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னம்மா பேப்பரு கவர் மழை கவர் வைக்கிறம்மா, இந்த இலை வாழை இலை எல்லாம் இல்லையாம்மா? சரி ஹெல்த்து முக்கியமா, ஹெல்த்து முக்கியம். சரி சார் சரி சார் இருக்கு சார். தண்ணி தண்ணி ம் இந்த சார். அப்புறம் இதுமா தண்ணி ஏதோ பிஸ்லரி வாட்டராமா இல்லை எப்படிம்மா? இல்லை சார் இந்த தண்ணி தான் சார். கார்பரேஷன் தண்ணியாம்மா? நல்ல தண்ணி தான் சார். இல்லை இல்லை ஐயம்மா, நமக்கு ஹெல்த்து முக்கியமா, அதெல்லாம் நமக்கு இல்லைம்மா. நான் தண்ணி இல்லாமல் சாப்பிட்டுக்கிறேம்மா, வேண்டாம்மா பரவாயில்ல. எவ்வளோம்மா சார் 2 தோசை தானே சார்? ஆமாம். 30 ரூபா சார். ஜிபே இருக்கலாமா? இருக்கு சார் பண்ணிக்க சார். எவனோ அதுக்குள்ளே கூப்பிட்றானுங்க. ஒரு நிமிஷமா. சரி சார். ஹலோ. ஓ நல்லா இருக்கா? நீயா ஓ சூப்பரா. எப்போ வந்த? ஆமாம். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக எப்போவுமே வந்து ஃபுல்லாக தான் இருப்போம் எப்போவுமே. இல்லை அந்த இது வேண்டாம். அந்த சரக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒத்து வராது சரியா? அதனால நீ வந்து அந்த இன்னொரு சரக்கு ஒன்று வாங்கிடு சரியா? அந்த வேற சரக்கு வந்து இது பண்ணும்போல அந்த சரக்கு வாங்கிடு. அதுதான் ஹெல்த்துக்கு முக்கியம். ஹெல்த்து ரொம்ப முக்கியம். வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்த் முக்கியம், அந்த சரக்கும் ரொம்ப முக்கியம் சரியா? சரி ஓகே. அந்த போன பாக்கெட்ல விடா, எப்ப பார்த்தாலும் போன் கைமா தான் இருப்ப. என்ன சார் ஏதோ சரக்கு இருக்குன்னு? பல சரக்கா சார்? இல்லைம்மா பல சரக்கு இல்லைம்மா, தண்ணி அடிக்கிறோம்ல அந்த சரக்கு. இவ்வளோ நேரம் ஹெல்த் முக்கியம்னு சொன்னேன் சார். ஆமாம்மா, ஹெல்த்து சரக்குலேயே ஹெல்த்து முக்கியமா, ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அப்படிங்க கொய்யாட நாதாரி. இவ்வளோ நேரமே ஹெல்த் முக்கியம் அந்த தண்ணி வந்து இந்த தண்ணி வேண்டான்ட்டு சரக்கு மட்டும் உங்களுக்கு நல்ல தண்ணியாடா தருதல நாதாரி. நீளம் பஜாரியா இருப்ப ஓட்டு குடலெல்லாம் வெந்து தண்டா போகும். இந்த முக்குல போய் சரக்கு அடிக்கிறதுக்கு இங்க வந்து இந்த தண்ணி குடிக்க மாட்டாராம், அந்த இலையில தான் சாப்பிடுவாராம். ஹெல்த் முக்கியமா? மூஞ்சியும் மொகரையும் இந்த நாயெல்லாம் எங்க உருப்பட போகுது? குடல தான் வெந்து போகும். இட்லி தோசை ஊத்தாப்பம். அண்ணா சாப்பிட என்னென்ன இருக்கு? இட்லி தோசை ஊத்தாப்பம். இது 3 தான் இருக்கா? வேற எதுவும் இல்லையா அண்ணா? இல்லைம்மா இட்லி தோசை ஊத்தாப்பம் வேணா. தோசையில வெரைட்டி தோசை இருக்குமா, பொடி தோசை மசால் தோசை. ஓ பொடி தோசைன்னா என்ன பொடினா போடுவீங்க? சாம்பார் பொடியா ரசப்பொடியாண்ணா? ஏன் அந்த மாதிரி பொடி எல்லாம் இல்லைம்மா. அப்படி இல்லையா? சரி மசாலில் என்ன மசால் போடுவீங்க? ஆச்சி மசாலாவா இல்லை சக்தி மசாலாவா? இதுக்கெல்லாம் காரணம் ஐயா அந்த மாதிரி மசாலா எல்லாம் போடுறது இல்லம்மா. ஓ அப்ப சிக்கன் மசாலா போட்டு செய்வீங்களா? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? ஐயா வெரைட்டி தோசை இல்லம்மா, சாதா தோசை இருக்கு, வேணா ஊத்தாப்பம் இருக்கு. ஊத்தாப்பமா? ஊத்தாப்பம் எவ்வளோண்ணா? ஊத்தாப்பம் 20 ரூபா. 20 ரூபாயா? அப்ப ஊத்தாம ஒரு ஆப்பம் போடுங்க, நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஊத்தாம ஆப்பமா? ஆமாண்ணா. லூசாமா நீயே? சரி அது எதுவும் வேண்டாம், ஆம்லெட் போடுவீங்களா? ஆம்லெட்டு ஆஃப் ஆயில் எல்லாமே இருக்குது. அப்படியா? நான் வெஜிடேரியன், முட்டையே இல்லாம ஒரு ஆம்லெட் போடுங்க. முட்டையே இல்லாம ஆம்லெட்? வெங்காயம் இல்லாம தான் ஆம்லெட் போட முடியும், முட்டையே இல்லாம எப்படிமா ஆம்லெட் போடுறது? நான் வெஜிடேரியன்னா, முட்டையே இல்லாம ஆம்லெட் போடுங்க. இது கொஞ்சம் கரண்டி பிடிமா. அண்ணா எங்க போறீங்க? அதான் முட்டை வேண்டாம்னு இல்லை, முட்டை எல்லாம் வாங்க வேண்டாம், முட்டையே இல்லாம போடுங்க. முட்டை இல்லம்மா, நான் மொட்டை அடிச்சுட்டு கடையை சாத்திட்டு போறேம்மா. உன்ன மாதிரி ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா என்னால் சமாளிக்க முடியாதுமா. டிஃபன் கடையே க்ளோஸ். இது என்ன வம்பா போச்சு? முட்டையே இல்லாம அறிகிட்டவனே வரதேசி போல